ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பயணங்களுக்கு பிரியப்பட்டவன் கௌரி சுந்தர் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேல்முடி ரங்கநாதர் கோயிலுக்கு போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தடாகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மலையில் இருக்குது. மேல்முடிங்கிற ஒரு மலை. இந்த மலையில் பார்த்திங்கன்னா அரங்கநாதர்னு சொல்லிட்டு பெருமாளுக்கும், அதிலிருந்து பார்த்திங்கன்னா நாடுகண்ட போடீஸ்வரர்னு சொல்லிட்டு ஈஸ்வரனுக்கும், அதாவது சிவனுடைய லிங்கமும் இருக்குது. ஸோ இதை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருந்து கிளம்புனோம். ஸோ ஈரோட்டிலேருந்து காலையில் கிளம்பி நேராக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டு, கோயம்புத்தூர்லேருந்து காந்திபுரம் வழியாக தடாகம் போயிட்டு, தடாகம்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் ரோடு ஒரு ½ அன் ஹவர் ஆஃப் ரோட்ஸ் ட்ரெக்கிங் மாதிரி போனோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நடந்து போகலாம். ஓன் வெஹிக்கிள் இருந்தால் ஓன் வெஹிக்கிள் பெஸ்ட்டு. நாங்கள் காரில் கொண்டு போனோம். காரில் போய் காரை கீழே பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடந்து அடிவாரத்துக்கு போனோம். ஸோ இங்கே அடிவாரத்துலேருந்து அப்படியே நடந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பித்தோம். போகும்போது கீழே ஃபாரஸ்ட் செக்கிங்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லாம் மேலே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளம்புனோம். அதில் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்தே அலோவ் பண்ணுறாங்க. புரட்டாசி சனிக்கிழமை மட்டும்தான் இங்கே அலோடு. 5 சனிக்கிழமைக்கு மட்டும்தான் அலோடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு 2 வழி இருக்குது. பாலமலையிலேருந்து ஒரு வழி, அப்புறம் இந்த தடாகம்லேருந்து ஒரு வழி. நாம் இந்த பாலமலை வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம், ஆனால் ட்ரெக்கிங் ஈஸியாக இருக்கும். அதே இது பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும் ட்ரெக்கிங்கு, ஆனால் டிஸ்டன்ஸ் கம்மினாங்க. ஸோ நம்ம இதை சூஸ் பண்ணோம். ஸோ இந்த வழியில் பார்த்திங்கன்னா போகிற வழியில் நிறைய இடத்துல யானை சாணி, அதுக்கப்புறமேட்டு ரொம்ப செங்குத்தான பாதையாக இருந்தது. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா போக நல்ல இதாக இருந்துச்சு. ஸோ இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் முடிஞ்சு ரொம்ப செங்குத்தான பாதையை ஆரம்பிக்கிற இடம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பழங்குடி மக்கள் கும்பிட்ட கோவில் ஒன்று இருக்குது, சாமி இருக்குது. ஸோ அதை கும்பிட்டுட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய யானை சாணிலாம் கூட கிடந்துச்சு. அப்புறம் இங்கேருந்து இதில் நடந்து அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தோம். ஏறிக்கிட்டே இருந்தோம். இங்கே இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம 9 மணிக்கு, காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சரியாக 11 மணிக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே வராங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாதவங்க இந்த மாதிரி இருக்கவங்களாம் இங்கே வர்றது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி எல்லாருமே ஏறலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எல்லாருமே ஏறணும்னு நினச்சா ஏறிடலாம். நிறைய லேடிஸ் வந்திருந்தாங்க, குழந்தைங்க வந்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட குழந்தைங்களாம் ஏறியிருந்தாங்க. அப்புறம் வயசானவங்க கூட ஏறினாங்க. பட் வயசானவங்களாம் கொஞ்சம் ஏறிட்டு இறங்கும்போது கஷ்டப்பட்டாங்க. ஸோ இது 5 கிழமைக்கு 5 ஊருக்காரங்க இது பண்ணுறாங்க. அப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சொனை வந்துச்சு. அந்த சொனைக்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தண்ணி அங்கே எல்லாம் ஃபில் பண்ணிக்கிறாங்க. நடுவில் ஒரே ஒரு இடத்துல தான் சொனை இருக்குது, மற்ற இடத்துல எல்லாம் எங்கேயும் இது இல்லை. ஸோ அதுவுமே தண்ணி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கிறனால தண்ணியெல்லாம் ரொம்ப கலங்கல் பண்ணிட்டாங்க. ஸோ இது நடக்கிறதுக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இந்த பாதை. அதே மாதிரி நிறைய ட்ரெக்கிங் நான் போயிருக்கேன். ஆனால் இது இந்த பாதை நடக்கிறதுக்கு நல்லா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஏன்னா மற்ற இடத்துல கொஞ்சம் ஃப்ளாட்டாக மாறும், மறுபடியும் இதாக மாறும். ஆனால் இது மொத்தமே ஹார்ட் ட்ரெக்கிங் தான், செங்குத்து பாதை தான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த நடுவில் தண்ணி இருக்கக்கூடிய இடம். ஸோ இங்கே ஒரு அதாவது தண்ணி இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு சாமி இருக்கும். ஸோ அங்கே சாமி கும்பிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இது நடக்கிறதுக்கு எப்படி ஒரு 1.5 மணி நேரம் ரீச் ஆயிடுவோம். ஸோ மொத்தம் இந்த மலையில் ஒரு 3 மணி நேரம் நடந்தால் போதுமானது. பட் கொஞ்சம் முடியாதவங்களாம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சரியான வியூ பாயிண்ட்லாம் நிறைய இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ரசிக்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ட்ரெக்கிங்கு. ரொம்ப வேர்த்துருச்சு, இந்த வழியில் நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இத்தனைக்கும் நான் நிறைய இடத்துல ட்ரெக்கிங் பண்ணியிருக்கேன், எனக்கே இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு. பட் ஆனால் குழந்தைங்க கூட ஏறுறாங்கிறது தான் பெரிய விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு நடுவு மலைக்கு கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் நம்ம ஒரு ½ அன் ஹவர் ட்ரெக்கிங் பண்ணோம்னா
நாடுகண்ட பொடீஸ்வரர்னு சொல்லிட்டு அங்கே மேலே வந்து சிவனை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மலையோட ரொம்ப சிறப்பான விஷயம். இங்கே வந்து பெருமாள் இருக்கார், அப்புறம் வந்துட்டு ஈஸ்வரனுக்கும் இது இருக்குது. ஸோ இதான் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்துருச்சு. இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் ரீச் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாலமலை ரூட்டும் இந்த தடாகம் ரூட்டும் வந்து ஜாயின் பண்ணுற இடம் இது. ஸோ இங்கே எல்லோரும் வந்து ரீச் பண்ணதையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஸோ அந்தளவுக்கான ஒரு ட்ரெக்கிங் தான் இது. ஸோ இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஸோ தடாகம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வரவங்க எல்லாருக்குமே வந்து சுக்கு காஃபி, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க. நல்லாவே சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஊர்க்காரங்க. எல்லாருக்குமே வந்து சாப்பாடு நல்ல தேவையான அளவு சாப்பாடு, அதாவது கேசரி சாப்பாடு, அப்புறம் வந்து கூட்டு, சாம்பார், ரசம், மோர் எல்லாமே வச்சுருந்தாங்க. இன்னும் கட் பண்ணிட்டு சனிக்கிழமை வந்து அவருக்கு வந்து இதுதான் ஆதியில் வந்து இது வந்து ஆரம்ப காலத்தில் நமக்கு மக்கள் கும்பிட்ட சாமினால கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயர் வந்து இப்போது ஊர் மக்கள் கொண்டு போய் நம்ம வச்சுருக்கு. இன்னொன்று இந்த கோயில் கட்டினது கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒவ்வொரு கல்லுலேருந்து மண்ணிலேருந்து எல்லாமே கஷ்டப்பட்டு கீழே வந்து மேலே கையால் தூக்கிட்டு போயிருக்காங்க. நடந்தே எடுத்துகிட்டு போய் கட்டினது இவ்வளோ பெரிய கோயிலுமே. ஸோ இது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இந்த கோயிலில் வந்து முதல்ல முருகனை வச்சு வழிபட்டதாங்க, அதுக்கப்புறம் வந்து பெருமாளை வழிபட்டதாக வந்து ஒரு தல வரலாறு சொல்கிறாங்க. இதான் இங்கே வந்து மூலவர் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வச்சு வைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு இங்கேருந்து மறுபடியும் நம்ம வந்து ஒரு 1/2 hour நல்லா ட்ரெக் பண்ணுறவங்க ஒரு 1/2 hourல நடந்து மேலே போயிடலாம். நல்ல வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஃபுல்லாகவே பாறையெல்லாம் பார்த்திங்கன்னா பாசி பிடிஞ்சிருக்கு. நல்ல டீப் ஃபாரஸ்ட்டு. இந்த வருஷத்துக்கு ஒரு 5 நாளைக்கு தான் இங்கே ஆள் நடமாட்டம் இருக்கும். மற்ற நேரம்லாம் ஃபுல்லாக ஆள் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்கிற இடம். ஸோ போகும்போது யாரும் தேவையில்லாத குப்பைகள் அங்கே போட்டு வராமல் இருந்தாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 hour நாங்கள் நடந்து அப்படியே போனோம். ஒரு சிலருக்கு இது வந்து ஒரு மணி நேரம் கூட டைம் எடுக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி 2 சைட்லேயுமே அப்படியே லெமன் கிராஸ் மட்டும்தான் இருக்குது. லெமன் கிராஸ் எல்லாம் அப்படியே தாண்டி அப்படியே நம்ம நடந்துக்கிட்டே இருந்தோம்னா பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய லிங்கம் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ இது வந்து அதுங்க கீழே விட இது வந்து இன்னும் நல்லா நிறைய வியூ பாயிண்ட்டு, அது இல்லாமல் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிறைய ரசிக்கக்கூடிய மாதிரியான இடங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ யாருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் வருஷத்தில் ஒரு 5 நாள் 5 சனிக்கிழமை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸோடைய அந்த விதைகள், அதாவது நெல் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரே ஒத்தையடி பார்த்திங்கனால கொஞ்சம் வந்து அங்கங்கே வந்து டிராஃபிக் மாதிரிலாம் நின்று போனோம். ஸோ ஆனால் சுற்றியும் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் அத்தனையுமே அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு ரம்மியமான காட்சியாக இருந்துச்சு இதில். ஆனால் எனக்கு வந்து பெரிய விஷயமா தோணுது வந்து குழந்தைங்க, வயசானவங்க, லேடிஸு, சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூட ஏறி இறங்கினாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா இடமும் அப்படியே பச்சை பசையேன்னு நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ரம்மியமான உணர்வோடு இருந்துச்சு. ஸோ இது மாதிரி வந்து இங்கே எல்லாருமே போயிட்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாங்கள் அப்படியே நடந்து ஒரு 1/2 hour அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தோம். நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்மேட்டு பாதை, இந்த லெமன் கிராஸ் இதெல்லாம் தாண்டி அப்படியே மேலே போகும்போது பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா திரும்பி பார்த்தா ரொம்ப தூரத்துக்கு வந்து கீழே நடந்துகிட்ருக்காங்க. மேலே பார்த்தோம்னா அங்கே உச்சியில் மேலே தெரிகிறவங்க எல்லாருமே வந்து ஆளுங்க தான் நிற்கிறாங்க. அது வரைக்குமே ஆளுங்க இருக்காங்க. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ மழை தெரியுதுன்னு. ஆக்சுவலி அங்கெல்லாம் ஆளுங்க நிற்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம ஏறணும். இது நல்ல ஒரு பீக்கு தான், நல்ல ஹைட்டு. ஸோ இதுலேயுமே ஹார்டான ட்ரெக்கிங் தான், பட் ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அங்கே கடைசி எட்ஜில் கூட ஆளுங்க இருக்காங்க. அங்கேருந்து தான் நம்ம இந்த ட்ரெக்கிங் ஆரம்பித்தோம். பார்க்குறதுக்கு வந்து மேலேருந்து பார்க்கும்போது தான் நம்ம இங்கே நடந்து வந்தோமான்னு தெரியுது. அதே மாதிரி சரியான வியூவெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா
சுற்றி வந்து பெரிய பெரிய மலைகள் தான். இந்த மலைகளுக்கு நடுவில் தான் நம்ம பெரிய பீக்கில் வந்து நம்ம ஏறி உட்காந்துருக்கோம். ஸோ அதான் அங்கே இருக்காங்க பாருங்கள், அங்கே எல்லாருமே நடந்து மேலே வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வந்து பேர் மேலே வராங்க. எப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நாள்லேயே வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 10,000 பேருக்கு அளவுக்காக கூட வந்துட்டு போயிருப்பாங்க. அந்தளவுக்கு நல்ல கூட்டம் தான். வரப்போக இருந்துக்கிட்டே இருந்தாங்க. ஓரளவுக்கு வந்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாடு கண்ட போடிகிரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க இதை. ஸோ இதை வந்து நம்ம கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே இறங்குறது தான். சின்ன பசங்க எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்து இவங்களாம் வரணும் அவங்களாம் வரணும்னு ரெஸ்ட்ரிக்ஷனில் எதுவும் இல்லை, எல்லாருமே வரலாம். அவங்க உடல் தான் மேட்ரு. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு 1 ஹவர் வந்து அப்படியே சுற்றி அப்படியே ஒரு இதெல்லாம் அப்படியே வியூலாம் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே இறங்க ஆரம்பித்தோம். இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 நிமிஷத்தில் இறங்கி வந்துவிட்டோம். அந்த பின்னாடி இருக்கிறது எல்லாமே மலைகள் தான். ஃபுல்லாகவே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோடைய இதுதான் வியூ தான். ஸோ அதுக்கப்புறம் இறங்கி வந்துட்டு இன்னொருத்தவங்க சொன்னாங்க, இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மேல்முடி அரங்கநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் வந்து முதல்ல கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த புகைக்குள்ள. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூலஸ்தானம்னு சொன்னாங்க. இது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நடக்கணும். ஸோ ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு ஒரு 5 நிமிஷம் வந்து அங்கே நடந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்துட்டு ரிட்டன் நாங்கள் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக ஒரு 2 மணி 2:20 நாங்கள் இறங்க ஆரம்பித்து வந்துக்கிட்டே இருந்தோம். வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 மணிக்கு கீழே வரும்போது ஒரு சரியான சம்பவம் என்னென்னா, மழை பிடிச்சி நைச்சிருச்சு. நல்ல வேலை நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை இறங்கினதுக்கப்புறம் கீழே வர்ற ஸ்டேஜில் தான் வந்து மழை வந்துச்சு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பட் ஆனால் வந்து நாங்கள் வந்து ஓகே கீழே வந்துட்டோம். மேலேருந்து இறங்கினவங்கலாம் நிறையா பேர் வந்து வலிக்கிட்டு கீழே வந்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் வந்து மழை வந்தால் சேஃப் ஆகிக்கிறதுக்கு தேவையான ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து மலை சார்ந்த பயணங்கள் சார்ந்த வீடியோக்களுக்கு என்னை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.